Hi student, good morning. Today we are going to discuss about money and credit, economics unit 3. So in this lesson you have to remember 3 points: evolution of money, history of money and function of money. These 3 topics you have to understand very well in this lesson. So I will give you a small explanation in Tamil, and then you have to read your books line by line. Then you have to make a notes to understand the topics very well. Okay. So first பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் மணி. எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்னா ஃபஸ்ட்டு மணி அப்படிங்கிறது எப்படி வந்தது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஹண்டர்ஸாகவும் ஃபுட் கேதர் பண்ணுற அவங்களாக தான் இருந்தாங்க இல்லையா. ஃபுட் கேதர் பண்ணுறதும் ஹண்டிங் தான் அவங்களுடைய மெயின் வேலையாக இருந்தது. ஸோ அந்த காலத்தில் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையே இருக்கலை. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டோன் அண்ட் மட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர் வந்து வளர ஆரம்பிச்சது. அப்படி அக்ரிகல்ச்சர் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, க்ரோப்ஸ் எல்லாம் நிறையா கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தேவையான க்ரோப்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அதிகமாகவே பண்ண ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா க்ரோப்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் மண்பானை செய்கிற விஷயமெல்லாம் பண்ணாங்க. மண்பானை செய்கிறது, அப்புறம் போர் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, அந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்தது. அதுக்கப்புறமா ஒரு மணி அப்படிங்கிற விஷயம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் மணி அப்படிங்கிற விஷயமே இல்லை. சரி, ட்ரேட் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்தது அப்படி பார்க்கும்போது பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், அதாவது பண்ட மாற்று முறைன்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து வாங்கிறது தான் வந்து பண்ட மாற்று முறை. இங்கிலீஷில் வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, கேட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் நிறைய இந்த ஃபிஷ்ஷு, ஷெல்ஸு, ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டர் சிஸ்டம்க்கு. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இப்போ கூட ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பென்சிலை நீ வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக அந்த பென்சில் எனக்கு கொடுன்னு சொல்லி யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. நம்மளே நிறையா பண்ணியிருப்போம், இந்த பெண்ணை நீ வச்சுக்கோ, இந்த கலர் நல்லாயிருக்கு, எனக்கு அந்த பெண்ணை கொடுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தது தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் வருது. கொஞ்ச நாள் இதுதான் வந்து வேர்ல்டு வைடாக எல்லா பக்கமே ஃபஸ்ட்டு ட்ரேடுன்னு ஆரம்பித்தது இந்த பார்ட்டர் சிஸ்டமில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுக்கறது. இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து நெல் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து நெல் மூட்டை நிறைய இருக்குது. நான் வந்து நெல்லுக்கு பதிலாக நெல்லை அவர்கிட்ட கொடுத்துட்டு மண்பானை எனக்கு வேணும்னு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த மண்பானை கொடுக்குறவருக்கு நெல் வேண்டான்னு இருக்கும், அவருக்கு வேறு ஒரு விஷயம் தேவைப்படுமா இருக்கும். மேபி அவருக்கு பார்லி அப்படிங்கிற ஒரு க்ரோப் வந்து தேவை இருக்குமா இருக்கும். அவருக்கு பார்லி தான் தேவைப்படுது, என்கிட்ட இருக்கிற நெல் தேவையில்லைங்கும்போது அவர் மண்பானை எனக்கு கொடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் காயின்ஸ். இந்த காயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சிவிலைசேஷனுக்குள்ளேயே இருந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு சிவிலைசேஷனுக்கு நடுவுலையுமே வந்து ஒரு ட்ரேடு காமன் ஒரு விஷயமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேடோட சின்னமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இன் ஈஜிப்ட் அண்ட் ஈராக் ஆர்டிகல்ஸ் யூஸ் டியூரிங் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வேர் எக்ஸ்கவேட்டட். இந்த எக்ஸ்கவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு சிவிலைசேஷனில் யூஸ் பண்ண அந்த காயின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன மீனிங் ஆகுதுன்னா, அந்த காயின்ஸை அவங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக
நம்ம இந்தியாவிலேருந்து நிறையா வாங்கிட்டு போயிருக்காங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோ எக்ஸிபிஷனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மெசபடோமியன், சைனா இங்கிருந்த காயின்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. அப்போது அங்கேருந்து கொண்டு வந்து காயின்ஸை கொடுத்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்ஸு, அந்த சில்க் இந்த மாதிரி விஷயத்தை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்த வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. ஸோ காயின் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து காயின்லேருந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு மணி அப்படின்னா காயின் தான் ஃபஸ்ட்டு மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மணி. நேச்சுரல் மணி அப்படிங்கிறது என்னென்னா மெட்டல் தான் வந்து நேச்சுரல் மணி. அதில் சில்வர், கோல்டு இதெல்லாம் வந்து மெய்னிங்லேருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் நேச்சுரல்லேருந்து கிடைக்குது. நேச்சராக கிடைக்கக்கூடிய விஷயம், பூமியிலேருந்து விளையுது இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறதுனால இது வந்து ஒரு நேச்சுரல் மணி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் மணி இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த பேப்பர் மணி எதுக்காக வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சில்வர் அண்ட் கோல்டு இருக்கு இல்லையா, இதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவது ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம மெயினாக பார்த்தோன்னே சிவிலைசேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஸ்ப்ரெட் அவுட் ஆகி உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் தொகை பெருக்கம் ஆக ஆக என்ன ஆகணும், அந்த ட்ரேடும் என்ன ஆகுது, வளருது. அப்படி வளரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் வந்து எல்லாத்தினாலையும் கொடுக்க முடியல, மெயின்ஸ்லேயும் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த பேப்பர் காயின்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் காயின்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ வின் ஆகலைன்னாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து பேப்பர் காயின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் இருக்குது. அதாவது வந்து டியூரிங் திஸ் பீரியட், அதாவது 9000 பிசி பிஃபோர் கிறிஸ்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டியூரிங் திஸ் பீரியட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் வேர் டன் த்ரூ பார்ட்டர் சிஸ்டம். மேன் எக்ஸ்சேஞ்ச் த சர்ப்ளஸ் கூட்ஸ் ஃபார் அதர் கூட்ஸ். ஒரு கூட்ஸுக்கு பதிலாக இன்னொரு கூட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா 1100 பிசியில் ஃபஸ்ட் வந்து சைனீஸ் தான் வந்து சின்ன சின்ன காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காயின்ஸ் வந்து ப்ரூன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டலால் ஆனது, அதாவது வெண்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் சைடில் இந்த கண்ட்ரீஸ் வந்து இந்த சோழின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஷெல்ஸு, இதை வந்து பணமாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 600 பிசியில். கிங் Eliot and Lydia announced publicly that official currency will be used for trade. இவர் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து கரன்சி இந்த நாட்டில் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இந்த லிடியா அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற துருக்கியோட ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த காயின் வந்து இந்த சில்வர், இந்த கோல்டு, இந்த பிளாட்டினம் இதில் ஏன் காயின்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த கோல்டு காயின்ஸ், இந்த மெட்டல் வந்து காயின்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ போலோ வந்து வர்றாரு. பேப்பர் மணி ஸ்ப்ரெட்டோ யூரோப்பில் வந்து மார்க்கோ போலோனால தான் இந்த பேப்பர் மணி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஆஃப் கரன்சி இன் 1661 ஏடியில் ஸ்வீடனில் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டட் ஃபார்மில் வந்து மணி பிரிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். மணியை வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ட்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வருது. கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா 1946லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜான் பிகின்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் பேங்கிங் 1999லேயே யூரோப்பில் பேங்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நம்மளுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக நெட் பேங்கிங்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்ஸ். ஏடிஎம் அப்படின்னு என்ன, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேங்க்கில் கூட்டம் கூடுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு.
நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஏடிஎம் மிஷின் வராதுக்கு முன்னாடி நம்ம லைனில் போய் நிற்கணும், செலான் ஃபில் பண்ணணும். அதை வந்து ஒவ்வொரு கவுண்டர்லேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணவோ இல்லை டெபாசிட் பண்ணவோ முடியும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏடிஎம் சென்டர்லேயும் 2 மிஷின்ஸ் இருக்கும். ஒரு வித்ட்ராவல் மிஷின் இருக்கும், ஒரு கிரெடிட் மிஷின் இருக்கும், டெபாசிட் மிஷின் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டெபாசிட்டும் அந்த மிஷினில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வகையான டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி, எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரேட் மணி சப்ளை. அதாவது வந்து நம்ம கண்ட்ரியில், ஆல் ஓவர் கண்ட்ரியில் எல்லாத்துக்குமே கரெக்டாக கரன்சி வந்து ரெகுலரேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க தான் எல்லாத்துக்கும் மணி வந்து சப்ளை பண்ணுவாங்க. அவங்க தான் ஹெட்டு லீடிங்கில் இருப்பாங்க. எல்லா பேங்கிங்க்கும் அவங்க தான் லீடிங்கில் இருப்பாங்க. அந்த ஆர்பிஐயோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு பேங்க்குமே என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஆர்பிஐ கீழே மட்டும்தான் எல்லா பேங்க்குமே ஒர்க் பண்ணும். ஆர்பிஐ மட்டும்தான் எல்லா இந்தியன் கரன்சியில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஐ கவர்னர் அது மட்டும்தான் வேலிட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். கள்ள நோட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கள்ள நோட்டு அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஆர்பிஐ கவர்னரோட சைன் இல்லாமல் வர்றது தான் கள்ள நோட்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்கிற நோட்ஸ் மட்டும்தான் ஒரிஜினல் நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 4 சென்டர்ஸில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனாக வச்சுருப்பாங்க. நாசிக், திவஸ், மைசூர் அண்ட் சல்போனி அப்படிங்கிறது. அதாவது நாசிக் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் சைடு இந்தியா, திவாஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் சைடு இந்தியா, மைசூர் அப்படிங்கிறது வந்து சவுத்தர்ன் சைடு, சல்போனி அப்படிங்கிறது வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்தியன் பிளேஸு. ஸோ இந்த 4 பிளேஸில் தான் வந்து மெயினாக பிரிண்ட் பண்ணுவாங்க இந்தியன் கரன்சியை. ஸோ இதை தவிர மெத்த பக்கம் பிரிண்ட் ஆகிருக்கிறதெல்லாம் வந்து இந்தியன் கரன்சியை ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து காயின்ஸ் வந்து மெயின் பண்ணுறது. அப்புறம் பேப்பர் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து இந்த 4 இது தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு 200 crores 200 crores வந்து சேவிங்ஸில் இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. எல்லா கரன்சியும் அந்த பேசிக்கில் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெகுலரேட்டாக சர்க்குலேட் ஆகிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும். ஸோ ஆர்பிஐ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், அந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஆர்பிஐ வந்து பார்த்துப்பாங்க. மற்ற பேங்கர்ஸை வச்சு சேவிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கும், அப்புறம் வந்து புவர் டெவலப்மெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இந்த சேவ் பண்ணுறாங்க இல்லையா, மணி டெபாசிட் பண்ணி சேவ் பண்ணுற மணிஸை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்பிஐயோட வேலை. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் ப்ரைஸ், இது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா மணி அப்படிங்கிறது என்ன, ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் திங்கோட வேல்யூ தான் வந்து ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சுடிதார் டாப்புன்னு வச்சுக்கலாம். சுடிதார் டாப் வந்து 250 250 ருபீஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த டாப்போட ப்ரைஸ் வந்து என்ன, 250 ருபீஸ். அந்த 250 அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து மணி. ஸோ இந்த மணிக்கும் ப்ரைஸ்க்கும் ரொம்பவே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ப்ரைஸ் வேல்யூ வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம மணி என்ன பண்ணுவோம், குறைவாக செலவு பண்ணுவோம். ப்ரைஸ் வேல்யூ குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம மணி அதிகமாக செலவு பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வெங்காயம் வந்து 1 கிலோ 100 ரூபா விற்கும்போது நம்ம என்ன பண்ணோம், 1 கிலோ வெங்காயத்தை வாங்கி ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ 100 ரூபா மட்டும்தான் செலவு பண்ணுவோம். இதே அந்த வெங்காயம் 30 ரூபாய்க்கு விற்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 6 கிலோ 7 கிலோ வெங்காயம் ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு வெங்காயத்தை வாங்குவோம். அதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைஸுக்கும் இந்த மணிக்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எது பார்க்குதுன்னா மொனர்டி பாலிசி அப்படிங்கிற பாலிசி தான் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க.
கரன்சி அப்படிங்கிறது வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் பவர், ட்ரேட் எக்ஸ்சேஞ்சு சிம்பிள் தான் வந்து கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியன் கரன்சி அப்படிங்கிறது ருபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதர் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஒவ்வொரு மாதிரி கரன்சியை யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து வேர்ல்டு ட்ரேடில் யூஎஸ் டாலர் தான் வந்து காமன் ஸ்டாண்டர்ட் கரன்சியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா வந்து ருப்பீஸு, இங்கிலாந்து வந்து பவுண்ட், யூரோப்பியன் யூனியன் வந்து ஈரோ அப்படின்னு சொல்லி, கனடா வந்து டாலர், ஜப்பான் வந்து என்னு, சைனா வந்து யுவான், சவுதி அரேபியா வந்து ரியாலு, ஆஸ்திரேலியா வந்து டாலர், மலேசியா வந்து ரிஞ்சிட், பாகிஸ்தான் வந்து ருப்பி, ஸ்ரீலங்கா வந்து ருப்பீஸ். இப்போ ஸ்ரீலங்கா ருப்பீஸில் யூஸ் பண்ணாலும் கூட இப்போ இந்தியாவில் வந்து ₹1 ஒரு பொருள்னா அதே பொருளை வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து 2 வாங்கிக்கலாம். அந்த மாதிரி, அதாவது ஸ்ரீலங்கன் கரன்சியிலோட ₹1 வந்து நம்ம இந்தியாவோட கரன்சிக்கு ₹2 அர்த்தம். அங்கே ஒருத்தர் ₹50,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ₹100 இந்தியாவில் வந்து ஒருத்தர் ₹50 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அந்த ₹50 எடுத்துகிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போனோம்னா அங்கே வந்து ₹100 சமம்னு அர்த்தம். அந்த மாதிரி கரன்சியோட வேல்யூ வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து கரன்சி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. ஃபங்க்ஷன் ஆஃப் மணியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம ஒரு மீடியேட்டராக கொடுக்கக்கூடியதுக்கு வந்து மணியை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டு. ஒரு புக்கோட காஸ்ட் வந்து ₹50 அப்படின்னா, ₹50ங்கிறது யூனிட் ஆஃப் மணி. அந்த புக்கோட வேல்யூ வந்து ₹50. யூனிட் ஆஃப் மணி வந்து அந்த புக்குக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ எதை டிபெண்ட் ஆகிருக்குதுன்னு அந்த மணியை வச்சு டிபெண்ட் ஆகுது. ஸோ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு ₹10,000 நம்ம ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா, அவர் வந்து ஒரு ₹7,000 செலவு பண்ணிவிட்டு அந்த ₹3,000 பேங்க்கில் போடுறாரு. அப்படியே ஒரு ₹3,000 பேங்க்கில் போட்டுட்டே வந்தாருன்னா, ஒரு 10 மாதம் 15 மாதம் கழித்து வந்து ஒரு ₹30,000 இல்லைன்னா ஒரு ₹45,000 சேர்ந்துடும். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அவரால் வேலைக்கு போக முடியலன்னா, அந்த பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து அவரோட டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டீஸை அவரால் பண்ண முடியும். ஸோ மணி அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ணி வச்சோம்னா, நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய தேவைகளை ஃப்யூச்சர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் வேலைக்கு போக முடியாதப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மீனிங்.